வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த குடும்ப ஆட்சியில் என்ன பிரச்சனைனா, இந்த குடும்ப வாரிசுகளுக்கு மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. பதனியில் சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்குறவங்களுக்கு பணம் ஏறி இறங்குறவனுடைய கஷ்டம் புரியவா போகுது? இந்த குடும்ப வாரிசுகளுக்கு சொகுசு வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு உழைப்பாளி பகலெல்லாம் படுற பாடு இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இவங்க எந்திரிக்கிறதுக்கே சாயங்காலம் ஆயிரும். அதுக்கப்புறம் ராத்திரியெல்லாம் உட்காந்து இன்ஸ்டாவில் ரீஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குடும்ப ஆட்சியில் வாரிசுகளுக்கு நாட்டு நடப்பு தெரியாது. அதனால தான் இப்போ கூட நடக்கிற பிரச்சாரத்தில் பாருங்கள், மக்கள் பிரச்சனையை பேச தெரியாமல் ஒரு ஃபோட்டோவை கையில் தூக்கிட்டு அங்கே உழைச்சி மேலே வந்த மனுஷனை பார்த்து தனிப்பட்ட தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே எதிர்த்தரப்பில் அந்த வெள்ளமண்டிக்காரர் மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மனுஷன் அடித்தட்டிலேருந்து உயர்ந்து வந்த ஆள். அரசியலில் தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்குறவன் தான் என் தலைவன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் அப்பா பாட்டன் பேரை சேர்த்தி போட்டால் தான் அவங்களுக்கு அடையாளம். உதயநிதி ஸ்டாலின் உங்கள் அப்பா பேரை சேர்த்தி போட்டால் தான் அவங்களுக்கு அடையாளம். ஆனால் எடப்பாடிங்கிற ஊரு பேரை சொன்னாலே எங்களுக்கு அந்த மனுஷன் தான் ஞாபகத்துக்கு வராரு. அப்படி பிறந்த ஊருக்கு புகழ சேர்த்தன ஒரு பாமரன் தான் எடப்பாடியார். எடப்பாடி கே பழனிசாமிங்கிற பேரில் அந்த கேன்னு அர்த்தம்னு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் தன்னை மட்டுமே நம்பி வந்த ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடியார். அப்படி மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சு மேலே வந்ததுனால தான் தஞ்சாவூரில் மழை பெய்யுது, பயிரெல்லாம் சாகுதுன்னு தெரிஞ்சவனையும் வேட்டியை மடித்து கட்டிட்டு வயலில் இறங்கினார். ஆனால் அதே குடும்ப ஆட்சியில் நாட்டில் நடக்கிற கஷ்டத்தை பார்த்தா இங்கே கார் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குடிசை எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் டான்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க மக்களே. வாரிசு அரசியல் என்பது மக்கள் ஆட்சிக்கு விரோதமானது. அதுலேயும் இந்த திமுகவில் வாரிசு அரசியலுங்கிறது தலைமையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரிசு அரசியல் இருக்குது. ஒரு பக்கம் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் தன்னை மட்டுமே நம்பி படிப்படியாக உயர்ந்து வந்த ஒரு எளிய மகன் இருக்கும்போது அவரை விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்கு ஆதரவு அளிப்பது இந்த மக்கள் செய்யும் மாபெரும் தவறாக மாறும். ஏற்கனவே 5 வருஷம் அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம். வருகின்ற 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலுக்கு முடிவுரை எழுதும் தேர்தலாக இருக்கட்டும். வல்லமை பெற்ற எளியவருக்கு ஆதரவளிப்போம், எடப்பாடியாருக்கு ஆதரவளிப்போம், தமிழகத்தை மீட்போம். நன்றி.